அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்விற்காக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா சிலபஸ் படி ஸ்கூல் புக்கில் ஏற்கனவே ரிப்பீட்டடாக தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தில் கேட்கக்கூடிய பகுதிகள் அடுத்து இப்படிலாம் கேட்குவாங்கன்ற அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே நம்ம குரூப் 4ல் மிக சிறந்த முறையில் டெஸ்ட் பேட்சை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய ஃபீட்பேக்கெல்லாம் மாணவர்கள் தந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்போது குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இதில் பொதுத்தமிழ் பகுதியில் 6ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்துக்கான மாதிரி தேர்வு நேற்று நடைபெற்றது. இந்த நேற்று நடந்த மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. ஸோ நிச்சயமாக யாரெல்லாம் அரசு பணியை நோக்கி பயணிக்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு மிக முக்கியமாக இந்த ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய மாதிரி தேர்வுகள் பயனுள்ளதாக இருக்கும். ரிப்பீட்டடான கேள்விகள் உங்களுக்கு வரும். எந்த ஒரு தேர்வை கிளியர் பண்ணுறதுக்கும் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணதை ரிவைஸ் பண்ணதை மாதிரி தேர்வுகள் எழுதி பார்க்கணும். நிறைய மாதிரி தேர்வுகள் எழுதும்போது தான் நீங்கள் படித்ததை எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் மிஸ்டேக் நடக்குது, கேர்லெஸ் மிஸ்டேக் எதுன்றதை எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு அந்த மிஸ்டேக் நடந்ததிலிருந்து நாம் அடுத்த தேர்வுக்கு தயாராகுவதற்கு மிக உந்து சக்தியாக அந்த டெஸ்ட் பேட்ச் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நேரடியாக எழுதக்கூடிய மாணவர்கள் இந்த டெஸ்ட் பேட்சினுடைய வேல்யூ எவ்வளோன்றது தெரியும். நேரடியாக எழுத முடியாத மாணவர்களுக்கு ஆன்லைன் சார்பாகவும் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் அனுப்பப்படும். அதுக்கான விடை குறிப்புகளோடு நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவாங்க. தனியாக செப்பரேட்டாக டெஸ்ட் முடிஞ்சது கீ ஆன்சர் அனுப்பப்படும். உங்களுக்கு எந்த நேரத்தினாலையும் நீங்கள் இந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாம். நமக்கு தேவை தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேலையை செய்யணும். வேலையை செஞ்சுட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரிவைஸ் பண்ணதை டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு போட்டித் தேர்வாளராக இருக்கிறவங்களுக்கு. ஆன்லைன் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா 2000 ரூபா ஃபீஸ் போகுது. ஆஃப்லைன் மாணவர்களுக்கு 3000 ரூபா இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் போயிட்டுருக்குதுங்க. ஸோ ரெகுலர் கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஆன்லைனில் டெஸ்ட் எழுத விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நாம் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்ற முழு மூச்சோடு செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய வெளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க. நிச்சயமாக 100% நம்மளுடைய மாதிரி தேர்வுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு மாதிரி தேர்வுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து தான் எடுக்கப்பட்டுள்ளது. அதே டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் இருக்கக்கூடிய அந்த 100 கேள்விகள் எப்படி இருக்குமோ அதே போல் தான் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் பேப்பரும் இருக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, தமிழுக்கு அமுது, நிலவு, மனம் என்று பெயர் வைத்து கவிதை எழுதியவர் யார்? பாரதிதாசன். கேள்வி 2, பெருஞ்சித்திரனாரின் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் மாணிக்கம்னு சொல்லலாம், அல்லது துரை மாணிக்கம்னு கொடுப்பாங்க. பாவலரேறு என சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். சரி. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். ஏற்கனவே இந்த 3 கேள்வியுமே தனியாக செப்பரேட்டாகவே கேட்டிருக்காங்க. பெருஞ்சித்திரன் இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாவலரேறு என்ற சிறப்பெயரால் அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதே போல் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களையும் கேட்டிருக்காங்க. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். இவரின் கனிச்சாறு என்னும் நூல் 7 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. கனிச்சாறு நூல் 7 தொகுதிகளாக வெளிவந்திருக்கானா? கிடையாது, 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கும். அப்போது பெருஞ்சித்திரனார் பற்றிய கூற்றுகள் தவறானது. ஆப்ஷன் டி தான் தவறு. கேள்வி 3, பொய்யகற்றம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொய்யகற்றம் எவ்வாறு பிரிக்கலாம்? பொய் கூட்டல் அகற்றம். கேள்வி 4, கீழ்காணும் கூற்றுகளை கவனி. 4 கூற்றுகளை தந்திருக்காங்க. 1, தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மெய்யும் உயிரும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா முறைநடையில் தந்திருப்பாங்க. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள்னு இருக்கணும். இங்கே இலக்கணப்படி
கூற்று ஒரு மாதிரி தந்திருப்பாங்க, அந்த பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக தந்திருப்பாங்க. குறிப்பாக அங்கே உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவைன்னு தந்திருக்காங்க, இங்கே உயிர்மெய் எழுத்துக்கள், இங்கே மெய்யும் உயிரும் தந்திருக்காங்க. அப்போ கூற்று 2 தவறு. 3 தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. சரி. 4 இடஞ்சுழி எழுத்துக்கள் டா, யா, ழா, நா. அப்போ இது இடஞ்சொலி எழுத்துக்களில் எல்லாமே சரியாக இருக்கான்னா கிடையாது. நான் வந்து இடஞ்சொலி எழுத்துக்களில் வராது, இது வலஞ்சொலி எழுத்துக்களில் வரும். அப்போது 4வது கூற்று தவறாக இருக்குது. அதே மற்ற 3 கூற்று டா, யா, ழா இது 3 இடஞ்சொலி எழுத்துக்கள். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா வலஞ்சொலி எழுத்துக்களில் வரும். கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேற்கான கூற்றுகளில் எது எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. சரியானவை 1, 3 சரி. அப்போ இடஞ்சொலி எழுத்துக்கள் டா, யா, ழா. அதே வலஞ்சொலி எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா புத்தகத்தின் அடிப்படையில் ஆ, ஏ, ஔ, நா, கு. தமிழில் வந்து இப்போ தமிழில் பெரும்பாலும் வந்து வலஞ்சொலி எழுத்துக்களாக தான் இருக்கின்றன. அடுத்து கேள்வி 5 கீழ்காணும் இணையை கவனி. 1 தமிழ் என்ற சொல் முதலில் தொல்காப்பியம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. சரி. தமிழ்நாடு என்ற சொல் சிலப்பதிகார நூலில் இடம்பெற்றுள்ளது, குறிப்பாக வஞ்சிகானத்தில் இருக்கும். தமிழன் என்ற சொல் அப்பருடைய தேவார நூலில் இடம்பெற்றுள்ளது. சரி. கேள்வி என்ன, மேற்கூறிய இணைகளில் எத்தனை இணை சரியாக உள்ளது? அப்போது 1 இணை, 2 இணை, 3 இணையும் சரியாக உள்ளது. கேள்வி 6 பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் இனிப்பு அல்லாத காய்மை என்று பொருள். கேள்வி 7 எண்ணத்தை வெளிப்படுத்துவது எது? எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ். உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ். உணர்வில் கலந்து உணர்வை ஏற்படுத்துவது நாடகத்தமிழ். கேள்வி 8 பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1 தமிழின் கவிதை வடிவங்கள். தமிழின் கவிதை வடிவங்கள்னாவே செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா. முதல் கூற்று சரியானா சரி. தமிழின் கவிதை வடிவங்கள் செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா. 2 தமிழின் உரைநடை வடிவங்கள். தமிழின் உரைநடை வடிவங்கள்லாம் 3 இருக்கும். கட்டுரை, புதினம், சிறுகதை. அப்போது கூற்று 1, 2 சரி. கேள்வி 9 பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. உழவர் என்ற சொல் நற்றிணை நூலில் இடம்பெற்றுள்ளது. பாம்பு என்ற சொல் குறுந்தொகை நூலில் இடம்பெற்றுள்ளது. கோடை என்ற சொல் புறநானூறு நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த கோடை என்பது புறநானூறில் இடம்பெற்றிருக்கானா கிடையாது. கோடை என்ற சொல் அகநானூறு நூலில் இடம்பெற்றிருக்கும். அகநானூறு நூலில் இடம்பெற்றிருக்கும். அப்போது தவறானது ஆப்ஷன் சி, பொருந்தாத இணை ஆப்ஷன் சி. அதே டெல்லி வெள்ளம் என்ற சொல் 10 நூலில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 10 பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஸோ 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம். ஏ ஆப்ஷன் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். இந்த பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை ஆகிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போது கடல் நீர் ஆவியாகி மேகமாகி பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் செய்தியை குறிப்பிடும் நூல்கள்னாவே முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. சரி. பி ஆப்ஷன் பாருங்கள். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகமாது நாள் நாளி என்று பாடியவர் ஔவையார். சரி. சி ஆப்ஷன் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை 10 என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. சரி. அப்போ முதல் 3 சரியாக இருந்தால் டி ஆப்ஷன் தான் தவறாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ எது தவறுன்றதை பார்க்கலாம். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை நெடுநல்வாடையில் இடம்பெற்றுள்ளதுன்னு இருக்காங்க. ஸோ சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தினாவே நற்றிணையில் இடம்பெற்றிருக்கணும். இங்கே நெடுநல்வாடைன்னு தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் டி. கேள்வி 11 பொறுத்துக. கிளாக்வைஸ்னா வலஞ்சுழி, வாட்ஸ்அப்னா புலனம், வாய்ஸ்
சர்ச்னா குரல் தேடல், சர்ச் என்ஜினா தேடுபொறி. சரியான விடை 4, 3, 1, 2. கேள்வி 12. தமிழின் முதல் காப்பியம் எது? தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். கேள்வி 13. தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற பாடலை பாடியவர் சத்திமுத்த புலவர். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர் பாடியிருப்பார். கேள்வி 14. கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினத்திற்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? ஸோ கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினத்தை எழுதி எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதியிருப்பார். இந்த புதினத்திற்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு 1954. நமக்கு இந்த 1954னா மிக முக்கியமாக ஞாபகம் வந்திருக்குன்னு, இந்தியாவில் முதல்ல பாரத் ரத்னா அவார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ பாரத் ரத்னா அவார்டு பார்த்திங்கன்னா 3 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. RRR, ராஜாஜி, ராதாகிருஷ்ணன், அடுத்து சர் சி.வி. ராமன். ஸோ இந்த 3 பேருக்குமே பார்த்திங்கன்னா 1954 தான் இந்தியாவில் பாரத் ரத்னா அவார்டு தந்திருப்பாங்க. ஸோ இந்த 54 வரும்போது கிழவனும் கடலும் என ஆங்கில புதினத்திற்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டும் 54 தான். அதே இந்தியாவில் முதல் முறையாக பார்த்திங்கன்னா பாரத ரத்னா அவார்டு, உயரிய விருதான பாரத ரத்னா அவார்டு 3 பேருக்கு வழங்கப்பட்டதும் 1954 தான். யார் யாருக்கு தந்திருக்காங்க பாரத ரத்னா அவார்டு? ராஜாஜி, ராதாகிருஷ்ணன், சர் சி.வி. ராமன். கேள்வி 15. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 3 கூற்று தந்திருக்காங்க. இந்த 3 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். 1. ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள். முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். சரி. 2. ஆயுத எழுத்து தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஸோ ஆயுத எழுத்து தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வருமானால் தப்பு. இப்போ என்ன தவறுனா, இங்கே ஒரு உயிர்மையின் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் தவறு. என்னென்னா ஆயுத எழுத்து அக்து, எக்ஸாம்பிள் அக்துன்னு வச்சுக்கோங்களேன். இதில் தூ என்பது என்ன எழுத்துனா தனக்கு முன் ஒரு குறில் எழுத்து. சரி. தனக்கு பின் ஒரு உயிர்மை எழுத்து வருமானா கிடையாது. வல்லின உயிர்மை எழுத்து தான் எப்போவுமே வரும் ஆயுத எழுத்துக்கு பின்னாடி. தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே அக்து என்ற வார்த்தை வந்திருக்கு. அதுதான் ஆயுத எழுத்து. அப்போ 2வது கூற்று தவறு. 3. மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன. அப்போ சரியானது 1, 3 சரி. கேள்வி 16. ஒருவருக்கு மிக சிறந்த அணிகலன்கள் யாவை? ஒருக்கு மிக சிறந்த அணிகலன்களாக இருப்பவை பணிவும் இன்சொல்லும். கேள்வி 17. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு.முத்து. நெல்லை சு.முத்து எழுதிய நூல் பார்த்திங்கன்னா நெல்லை சு.முத்து எழுதந்து அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியிருப்பார். அப்போ ஆத்திச்சூடி எழுதந்து யார்? ஔவையார். புதிய ஆத்திச்சூடி எழுதந்து யார்? பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி எழுதந்து யார்? நெல்லை சு.முத்து. கேள்வி 18. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 4 கூற்றுகளில் எது சரின்னு பார்க்கலாம். 1. காரல் கபேக் என்ற செக் நாட்டைச் சேர்ந்த நாடகாசிரியர் 1920 நாடகம் ஒன்றில் ரோபோ எனும் சொல்லை முதலாக பயன்படுத்தினார். முதல் கூற்று சரி. 2. ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். சரி. 3. 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டியில் கேரி கேஸ்பரோவ் என்பவர் ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினியுடன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஸோ 3வது கூற்று சரியானா சரியில்லை, தவறு. ஏன்னா இயர் கரெக்ட் தான். 1997 மே மாதம் நடந்த செஸ் போட்டியில் கேரி கேஸ்பரோவுக்கும் ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூவுக்கும் மீத்திறன் கணினிக்கு இடையே தான் போட்டி நடந்தது.
இதில் கேரி கேஸ்ப்ரோ வின் பண்ணியிருப்பார்னா வின் பண்ணியிருக்க மாட்டார், தோற்றுருப்பார். வின் பண்ணது இந்த மீத்திறன் கணினினா டீப் ப்ளூ. அப்போ 3வது கூற்று தவறாக இருக்குது. 4 உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோவின் பெயர் சோபியா. அப்போ சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 தான் சரியாக இருக்குது. கேள்வி 19 உயிர்மெய் எழுத்துக்களுள் டேஸ் எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. உயிர்மெய் எழுத்துக்களுள் டேஸ் எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராதுன்னா எந்த எழுத்துனா ஞா எழுத்து. கேள்வி 20 ராமன் அவர்களுக்கு சசிவி ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து புக் பேக் கொஸ்டின் தான். ஸோ ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி வந்து கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது. ஸோ சசிவி ராமன் 1921 மத்திய தரைக்கடல் வழியாக வந்து இங்கிலாந்துக்கு பயணம் மேற்கொண்டிருப்பார். அப்போ போகும்போது தான் ஏன் கடல் நீர் வந்து நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்பதற்காக வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த நீல நிறத்தை கொண்டு ஆய்வு செஞ்சுருப்பார். ஆய்வு செஞ்சு ராமன் விளைவை வந்து ராமன் எஃபெக்டை வந்து வெளியிட்டிருப்பார். 1928 பிப்ரவரி 28 வெளியிட்டார். ஸோ இந்த பிப்ரவரி 28 வெளியிட்ட தன்னுடைய ஆய்வின் நாளாக தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுறாங்க. அதே தேசிய விண்வெளி தினம் எப்போ, தேசிய விண்வெளி தினம் எந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுறாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 21 பூவின் 7 நிலைகளில் சரியான வரிசையில் அமைந்துள்ளதை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பூவின் 7 நிலைகள், நமக்கு பூவின் எத்தனை நிலைகள் இருக்குது? 7 நிலைகள். அப்போ பூவின் 7 நிலைகள்னாவே வரிசை வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். கேள்வி 22 பொறுத்துக. பனை ஓலை, மல்லி தலை, கரும்பு தோகை, அரசு இலை அரசிலை. அப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 23 பொறுத்துக. நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் என்ற பாடல் எந்த நூலில் இருக்குன்னா தொல்காப்பியத்தில் இருக்குது. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் வந்து கார் 40 இடம்பெற்றுள்ளது. நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு என்கிறது 10. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நற்றினை. சரியான விடை ஆப்ஷன் சி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. கேள்வி 24 பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொற்பொருள் கேட்டிருக்காங்க. இதில் கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம், சரி. திகிரி என்பதன் பொருள் இமயமலையா? திகிரினா இமயமலை வராது, திகிரினா ஆணை சக்கரம் வரும். ஸோ அப்போ பொருந்தாத இணை ஆப்ஷன் பாம்பே. மேருனா தான் இமயமலை என்று பொருள். அலினா கருணை, சரி. நாமநீர்னா அச்சம் தரும் கடல், சரி. கேள்வி 25 சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. நாமநீர் வேலி உலகிற்கு அவனலைப்போல். சரியான சொற்றொடர் நாமநீர் வேலி உலகிற்கு அவனலைப்போல் தான் சரியாக அமைந்துள்ளது. கேள்வி 26 மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா மூதுரை நூலில் இடம்பெற்றுள்ளது. மூதுரை நூல் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் வந்து ஔவையார் பாடியிருப்பாங்க. மூதுரை நூலில் 31 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. மூதுரைனா மூத்தோர் குரு அறிவுரைன்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 இல்லாமல் லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4ல் கேட்டிருந்திருப்பாங்க. அடுத்து 27வது கேள்வி சரியான இணையை தேர்ந்தெடு. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், சரி. 2 கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர் மேனாள் முதல்வர் காமராசர், சரி. மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர் 1ஆம் நரசிம்மவர்மன், சரி. அப்போ இங்கே சரியான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 இணையுமே சரியாக உள்ளது. ஸோ மக்கள் கவிஞர் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டவர் என்று மேனாள் முதல்வர் காமராசர் தான். இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸில் கேட்டிருந்தாங்க, பார்த்துக்கோங்க.
கேள்வி 28 சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும்? சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். கேள்வி 29 மைங்கொலி எழுத்துக்கள் எத்தனை உள்ளன? மைங்கொலி எழுத்துக்கள்னாவே 8 இருக்குது. என்னென்னா ரா, ழா, நா, 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 அடுத்து ழா, ல, ழா. ஸோ 3 3 6 6 2 8 ஆச்சு. ஸோ மைங்கொலி எழுத்துக்கள் எண்ணிக்கை 8. கேள்வி 30 பொறுத்துக. வானம், வானம்னா வெடியை குறிக்கும். வானம் என்பது ஆகாயத்தை குறிக்கும். பனினா வேலையை குறிக்கும். பனினா குளிர்ச்சியை தரும். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 31 பொருந்தாத இணை எது? விலை பொருளின் மதிப்பை குறிக்கும். சரி. விழை உண்டாக்குதல். இலைனா இங்கே மெலிந்து போதல்னு வந்திருக்கு, இங்கே நூல் இலைன்னு தந்திருக்காங்க. அப்போ பொருந்தாததுனே ஆப்ஷன் சி. விழைனா விரும்பு. சரி. கேள்வி 32 உள்ளம் உடைமை டேஸ் பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். கேள்வி 33 பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1 ஊக்கமது கைவிடேல் என்றவர் ஔவையார். சரி. இந்த ஊக்கமது கைவிடல் என்ற பாடல் ஔவையாரின் நல்வழி நூலில் இடம்பெற்றுள்ளது. நல்வழி நூலில் இடம்பெற்றிருக்காது, ஆத்திச்சூடி நூலில் தான் இடம்பெற்றிருக்கோம். அப்போது கூற்று 2 தவறாக இருக்குது. ஆத்திச்சூடியில் இடம்பெற்றிருக்கும். அப்போது இப்போ சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 மட்டும்தான் சரி. கேள்வி 34 நானிலம் படைத்தவன் என்ற தலைப்பில் கவிதை எழுதியவர் யார்? நானிலம் படைத்தவன் தலைப்பில் கவிதை எழுதியது முடியரசன். கேள்வி 35 மீனவர்களின் அடிப்படை பாடம் எது? மீனவர்களின் அடிப்படை பாடம் மின்னல் கோடுகள். கேள்வி 36 நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யார்? நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் சு. சக்திவேல். கேள்வி 37 பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமனர் பகுலம் என்கிறது நற்றினை. சரி. பாலோடு வந்த கூலோடு பெயரும் குறுந்தொகை. சரி. பொன்னோடு வந்த கரியோடு பெயரும் அகநானூறு. சரி. அப்போ முதல் 3 கூற்று தவறாக இருக்குன்னா சரியாக இருக்குன்னா 4வது கூற்று தவறு. அப்போ நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்கிறது நெடுநல் வாடைன்னு இருக்காங்க. நெடுநல் வாடை கிடையாது. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை. அப்போது 37க்கு தவறானது ஆப்ஷன் டி. கேள்வி 38 பின்வரும் கூற்றுகளை கவனி. 1 அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ. சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ. மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் ஏ யா. மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் ஆ ஏ வந்திருக்கு, ஏ வராது. மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் ஆ ஓ வந்திருக்கணும். அப்போது 4வது கூற்று தவறாக இருக்குது. அப்போது பின்வரும் இணைகளில் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. தவறானது முதல் 3 இணைகளும் தவறாக இருக்குன்னா அப்போ ஒரே ஒரு இணை மட்டும் தான் தவறாக இருக்குது. கேள்வி 39 பின்வரும் நவமணிகளில் அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. நவமணிகளில் அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்ந்தெடு. கோமேதம், கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். ஸோ சரியானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 40 மூதுரை நூலில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை 31. மூதுரை நூலின் ஆசிரியர் ஔவையார். கேள்வி 41 வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கேள்வி 42 பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஸோ 4 கூற்றுகள் எது தவறுன்னு பார்க்கலாம். காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. சரி. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருதை காமராசருக்கு வழங்கியுள்ளது. சரி. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் 10/2/2000 ஆண்டு அமைக்கப்பட்டது. ஸோ கன்னியாகுமரியில் தான் காமராசருக்கு மணிமண்டபம் அமைச்சிருப்பாங்க. இது சரியான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அக்டோபர் 2/10/2000 அமைச்சிருப்பாங்க. இது மாறி இருக்குது. அப்போது தவறானது ஆப்ஷன் சி. டி ஆப்ஷன் பாருங்கள். கல்வி புரட்சி வித்திட்டர் காமராசர் ஆவார். சரி. கேள்வி 43 பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணை ஏ தரைத்தளம். தரைத்தளத்தை பொறுத்தவரும் சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள் இருக்குது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் ரிலேட்டடானது. ஏன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஒரு தரைத்தளம் ப்ளஸ் 8 தளங்களோடு சேர்ந்துருக்கும். அந்த தரைத்தளத்தில் சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள் இருக்கும். முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவும் பருவ இதழ்கள் இருக்கும். சரி.
இரண்டாம் தளத்தை பொறுத்தவரையும் தமிழ் நூல்கள் இருக்கும், சரி. மூன்றாம் தளம் வந்து பொருளியல்னு இருக்குது. அப்போ முதல் 3 சரியாக இருக்குது, தவறானது ஆப்ஷன் டி. மூன்றாம் தளத்தில் பொருளியல் வருமானா வராது. நான்காம் தளத்தில் தான் பொருளியல் வரும். அப்போ மூன்றாம் தளத்தில் என்ன வரும்னா கணினி அறிவியல் வரும். கணினி அறிவியல், அடுத்து தத்துவம், அரசியல் நூல் வந்திருக்கணும் மூன்றாம் தளத்தில். கேள்வி 44. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இயல் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா பழமொழி 400. ஆற்றுனா வேண்டுவது இல்லைன்னா கற்றவனுக்கு கற்றுச்சோறு வேண்டாம் என்று பொருள். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் மூன்றுரை அறையினார். கேள்வி 45. ஆங்கில சொல்லுக்கு நேரான சரியான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. காம்பேக்ட் டிஸ்க், குறுந்தகடு. கேள்வி 46. பின்வரும் கூற்றுகளை கவனி. 1. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று பொருள், சரி. 2. 14 மேற்கணக்கு நூல்களுள் ஒன்று, தப்பு. ஆசாரக்கோவை என்பது 14 கீழ்கணக்கு நூல்களில் வந்திருக்கணும், மேற்கணக்குன்னு இருக்குது, 2 தவறு. 3. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது, சரி. அப்போது இதில் வந்து எது சரியானதுன்னா 1, 3 தான் சரி. கேள்வி 47. முத்தேன் என்பவை எவை? முத்தேன் என்பவை கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். கொம்பு, மலை, கொசு. கேள்வி 48. தாலாட்டு பிரித்து எழுதுக. தாள் குட்டல் ஆட்டு. கேள்வி 49. பின்வரும் கூற்றுகளை கவனி. 3 கூற்றில் வந்து எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. 1. அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது. அறுவடை திருநாளை வந்து ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஊபியில் என்னன்னு கொண்டாடுறாங்க? உத்தராயணனா கிடையாது, மகர சங்கராந்தாதின்னு கொண்டாடுவாங்க. அப்போ முதல் கூற்று வந்து மகர சங்கராந்தாதி வந்திருக்கணும். அப்போ முதல் கூற்று தவறு. 2. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் மகர சங்கராந்தாதி என்று கொண்டாடப்படுகிறது. குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை திருநாளை வந்து மகர சங்கராந்தின்னு கொண்டாடுவாங்களாம் கிடையாது, உத்தராயன் தான் கொண்டாடுவாங்க. உத்தராயன் என்ற பெயரில் குஜராத்து, ராஜஸ்தானில் கொண்டாடுவாங்க. அப்போ 2வது கூற்று தவறாக இருக்குது. 3. பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்று கொண்டாடப்படுகிறது அறுவடை திருநாள், சரி. அப்போது மேற்கண்ட கூற்றுகளில் சரியானது எதுனா 3 மட்டும்தான் சரியாக இருக்குது, 1, 2 மாறி வந்திருக்கு. 50வது கேள்வி. திருக்கடல் மலை எங்கு அமைந்துள்ளது? திருக்கடல் மலை எங்கே அமைஞ்சிருக்குன்னா மாமல்லபுரத்தில் அமைஞ்சிருக்கு. மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள்ன்ட்டு பாக்ஸ் போட்டு தந்திருப்பாங்க. மொத்தம் 9 இடங்கள் இருக்கும் மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்களில். அதில் ஒரு இடம் தான் வந்து திருக்கடல் மலை என்ற இடம். கேள்வி 51. தாராபாரதி பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? ஸோ 4 கூற்றுகள் எது சரின்னு பார்க்கலாம். 1. இயற்பெயர் ராதாகிருஷ்ணன், சரி. இவர் கவிநாயர் என்னும் அடைமொழி பெற்றவர், சரி. இவர் எழுதிய நூல்கள் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், சரி. 4வது கூற்று பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்னும் பாடல் இது எங்கள் கிழக்கு என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இந்த கூற்று சரினா தவறு. என்ன தவறுனா பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்னும் தலைப்பில் கவிதை எழுதியிருப்பார், ஆனால் இந்த பாடல் இது எங்கள் கிழக்கு என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளதானா கிடையாது, தாராபாரதியின் கவிதைகள் நூலில் இடம்பெற்றிருக்கும். அப்போது சரியானது 1, 2, 3 சரி, 4 தவறாக இருக்குது. 52வது கேள்வி. இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று யாரை பார்த்து யார் கூறினார்? ஊவேசாவை பார்த்து காந்தி கூறினார். கேள்வி 53. நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்றவர் சின்ன மருது. கேள்வி 54. வேலுநாச்சியார் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. வேலுநாச்சியாரின் காலம் 1730 to 1796, சரி. வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு 1780, சரி. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார், சரி. அப்போ முதல் 3 சரியாக இருந்தால் 4 தான் தவறாக இருக்கணும். என்ன தவறுன்னு பார்க்கலாம். காளையர் கோயிலில் 1773 நடைபெற்ற போரில் முத்து வடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சமாக கொல்லப்பட்டார். ஸோ போர் நடந்தது உண்மைதான். காளையர் கோயிலில் முத்து வடுகநாதர் வந்து ஆங்கிலேயர் கொல்லப்பட்டிருப்பாங்க. ஆனால் நடைபெற்ற ஆண்டு வந்து 1773 கிடையாது, 1772 நடைபெற்றிருக்கும். 55வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் எத்தனை இணை தவறாக உள்ளது? மொத்தம் 4 இணை தந்திருக்காங்க. 4 இணைகளில் எது தவறுன்னு பார்க்கலாம். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல், சரி. வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள், செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் உரிச்சொல், இது தனித்து இயங்காது. அப்போ 3வது கூற்று சரியாக இருக்குன்னா தப்பு.
பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது வந்து இடைச்சொல்னு வந்திருக்கணும். இங்கே உரிச்சொல்னு இருக்குது. அப்போ மூன்றாவது கூற்று தவறாக இருக்குது. 4 பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது இடைச்சொல்னு தந்திருக்காங்க, கிடையாது, உரிச்சொல்னு வந்திருக்கணும். உரிச்சொல் என்பது பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் தான் வந்திருக்கணும். அப்போ கேள்வி என்ன, பின்வரும் கூற்றுகள் எத்தனை இணை தவறாக உள்ளதுன்னா 2 இணைகள் தவறாக உள்ளன. கேள்வி 56 சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை வ.உ.சி பதிவு செய்த ஆண்டு எப்பொழுது? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4ல் வந்து சுதேசி நாவாய் சங்கம் பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த சுதேசி நாவாய் சங்கம் கப்பல் நிறுவனம் வந்து இந்த பதிவு செய்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1906 அக்டோபர் 16ஆம் தேதி. நமக்கு இந்த அக்டோபர் 16னா நமக்கு ஞாபகம் வரக்கூடியது உலக உணவு தினம் அனுசரிக்கப்படுகிறது அக்டோபர் 16. இந்த அக்டோபர் 16ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனை கைத்தார் என்ற இடத்துல தூக்கிலிட்டிருப்பாங்க. 1799 அக்டோபர் 16ல் தூக்கிலிட்டிருப்பாங்க. ஸோ வ.உ.சி வந்து சுதேசி நாவாய் சங்கத்தை பதிவு செய்து 2 கப்பலை வாங்கலான்னு நினைப்பார். லாவோஸ் டயாஸ் என்ற 2 கப்பலை வந்து பிரெஞ்சுக்காரங்கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த லாவோஸ் டயாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தாங்கன்னா லாஸ்ட் குரூப் 4ல் இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 4ல் எவ்வளோ தொகைன்னு கேட்டிருந்தாங்க, 10 லட்சம். ஸோ 10 லட்சம் தொகையில் வாங்கியிருப்பாங்க. ஒரு பங்கை வந்து 25 ரூபாய்க்குன்னு சேல் பண்ணியிருப்பார். 40,000 பங்குகளாக விற்றுருப்பார். கேள்வி 57 பின்வருவனற்றில் சரியானது எது? எது சரினா ஆப்ஷன் பி தான் சரி. ஓரிரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். உயிர் எழுத்துக்கு முன்னே ஓர் வந்திருக்கணும், உயிர்மை எழுத்துக்கு முன்னே ஒரு வந்திருக்கணும். கேள்வி 58 தவறானதை தேர்வு செய்க. எது தவறுன்னு பார்க்கலாம். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கல் என்றும் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாய்மானவர்னு வந்திருக்கு. இங்கே குமரகுருபர்னு இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் ஏ. அப்போ தாய்மானவர் பார்த்திங்கன்னா திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிஞ்சிருப்பார். கன்னி என்பது 2 அடியில் பாடப்படும் பாடல் வகை. சரி. தாய்மானவர் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றுவர். சரி. அன்பர் பணி செய்ய என ஆளாக்கி விட்டதால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்று பாடியவர் தாய்மானவர். கேள்வி 59 கலீல் கிப்ரான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர். கேள்வி 60 மணிமேகலை கையில் இருந்த அமுத சொர்பையில் உணவிட்ட பெண் ஆதிரை. கேள்வி 61 பாதம் என்னும் கதை டேஸ் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. பாதம் என்னும் கதை வந்து பார்த்திங்கன்னா தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இதன் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். 62 பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இடுகுறி பெயருக்கு இப்போ எடுத்துக்காட்டு காற்று. சரி. இடுகுறி பொது பெயருக்கு காடு. சரி. காரண பொது பெயருக்கு பறவை. சரி. இடுகுறி சிறப்பெயருக்கு மரங்கொத்தி வருமானம் வராது. மரங்கொத்தி வந்து பார்த்திங்கன்னா காரண சிறப்பு பெயருக்கு எக்ஸாம்பிளாக வந்திருக்கணும். அப்போ இங்கே தவறானது பொருந்தாதது இணை ஆப்ஷன் டெல்லி. 63வது கேள்வி எவை நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறம் என்கிறார் வள்ளுவர். எவை நான்குனா பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் இல்லாமல் வாழ்வதே அறமாகும். கேள்வி 64 பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? தேசிய விநாயகனார் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். இது சரியானா? சரியில்லை, தவறு. தேசிக விநாயகனார் கவிமணி தேசிய விநாயகனார் வந்து 20th செஞ்சுரியில் வாழ்ந்திருப்பார். 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்னு இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் ஏ தான் தவறு. அதே கவிமணி 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். கவிமணி தேசிய விநாயகனார் 36 ஆண்டுகள் 36 இயர்ஸ் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காரு. சரி. ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் லைட் ஆஃப் ஆசியா எனும் நூலை தழுவி எழுதப்பட்டது. அப்போது எட்வின் அர்னால்டு எழுதிய நூல் தான் லைட் ஆஃப் ஆசியா. ஆங்கில மொழியில் எழுதியிருப்பார். இந்த நூலை வந்து தமிழில் மொழிபெயர்த்தது ஆசிய ஜோதி என்ற பெயரில் மொழிபெயர்த்திருப்பார் கவிமணி. ஆசிய ஜோதி புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. கேள்வி 65 பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? ஸோ பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? அப்போ ஒரு கூற்று மட்டும் தான் சரியாக இருக்குது. என்னன்றதை பார்க்கலாம். ஏ ஆப்ஷன் தமக்கென மொயிலானொன்றால் பிறர்க்கென மொயிலனர் உண்மையானே என்ற பாடல் வரி அகநானூரில் இருக்கானா? கிடையாது, புறநானூரில் இருக்குது. அப்போ ஏ ஆப்ஷன் தப்பு. பி ஆப்ஷன் தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் புத்தர்னு இருக்குது. தப்பு. தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் வள்ளலார். சி ஆப்ஷன் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று சொன்னது அப்துல் கலாமானா? கிடையாது. யார் சொல்லியிருப்பாங்கன்னா வந்து அன்னை தெரசா சொல்லியிருப்பாங்க. அன்னை தெரசா சொல்லியிருப்பாங்க. அப்போ சி ஆப்ஷனு தவறாக இருக்குது. டி ஆப்ஷன் அப்போ முதல் 3 ஆப்ஷனும் தவறுனாவே 4வது ஆப்ஷன் டி தான் சரி.
உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றார் கைலாஷ் சத்யார்த்தி. இவர் வந்து குழந்தைகளை பாதுகாப்பு என்ற அமைப்பை தொடங்கியிருப்பார். இந்த 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் பயணம் செய்து 86,000 குழந்தைகளை மீட்டிருப்பார். கேள்வி 66. தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. இதில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. தன்மை நவிர்ச்சி அணி. தன்மை நவிர்ச்சி அணி. இந்த தன்மை நவிர்ச்சி அணிக்கு இன்னொரு பெயர் இயல்பு நவிர்ச்சி அணி. இந்த தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசுன்னு பாடுந்து கவிமணி தேசிய விநாயகர் பாடியிருப்பார். கேள்வி 67. அழுக்காறு அவாவைகளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இந்த திருக்குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளதுன்னா அரண் வலியுறுத்தல். கேள்வி 68. இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு என பாராட்டப்பட்டவர். கவிமுரசுனா பாரதியார். கேள்வி 69. அவர் கோட்டை நான் பேட்டை என பட்டுக்கோட்டையாரை பற்றி கூறியவர் யார்? அவர் கோட்டை நான் பேட்டை என பட்டுக்கோட்டையாரை பற்றி கூறியவர் உடுமலை நாராயணகவி. கேள்வி 70. நீடுழி வாழ்கை என்பது விளைவு தொடர். கேள்வி 71. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அப்போது ஒருமை பன்மையில் பிழை இல்லாமல் இருக்கக்கூடிய சரியான தொடர் எதுனா அவன் கவிஞன் அல்லன். கேள்வி 72. வலுவு சொற்களற்ற தொடரை கண்டுபிடி. வலுவு சொற்களற்ற தொடர் எதுனா வலப்பக்க சுவரில் எழுதாதே. கேள்வி 73. தனிவாக்கியம் குறித்த கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? தனிவாக்கியம் குறித்த கீழ்கண்டவற்றுள் சரியானது ஆப்ஷன் பி தான் சரி. தனிவாக்கியம்னா ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் வந்து ஒரு பயனிலையை கொண்டு முடிவதுதான் தனிவாக்கியம். கேள்வி 74. தெரிநிலை வினையச்சத்தை எடுத்து எழுதுக. சரியானது ஆப்ஷன் சி நடந்து வந்தான். கேள்வி 75. செயபடு பொருள் வினைச்சொல்லை கொண்டு முடிவது எந்த தொடர்? செயபடு பொருள் வினைச்சொல்லை கொண்டு முடிவது செய்வினை தொடர். கேள்வி 76. இது செய்வாயா என்ற வினைவு போது உடம்பு நொந்தது என்று கூறுவது உற்றது உரைத்தல் விடை. கேள்வி 77. தாழம்பூ எந்த திணைக்குரிய பூ? தாழம்பூ வந்து நெய்தல் திணைக்குரிய பூ. கேள்வி 78. நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்? நூலக விதிகளை உருவாக்கியவர் சீர்காழி ஆர் அரங்கநாதன் சொல்லலாம். எஸ்ஆர் அரங்கநாதன். கேள்வி 79. ஐ எனும் எழுத்தின் இணை எழுத்து ஐ எனும் எழுத்தின் இணை எழுத்து இ. ஔ எனும் எழுத்தின் இணை எழுத்து வந்து ஊ வரும். இங்கே ஐ எனும் எழுத்தின் இணை எழுத்து இ. சரியானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 80. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட எந்த சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது? ஊ. கேள்வி 81. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது? சீனாவில் தான் இருக்குது. 2வது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்குது அண்ணா நூற்றாண்டு நூலகம். கேள்வி 82. காந்தியடிகள் 1919ஆம் ஆண்டு எந்த மாதம் சென்னைக்கு வருகை புரிந்தார்? பிப்ரவரி மாதம். கேள்வி 83. சொற்பொருள் தருக. கும்பி என்பதன் பொருள் வயிறை குறிக்கும். கேள்வி 84. காந்தி அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடம். காந்தி அருங்காட்சியகம் எங்கே இருக்குன்னா மதுரையில் தான் இருக்குது. கேள்வி 85. துப்பார்க்கு துப்பாய டேஸ் துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. கேள்வி 86. தவறான பிரித்தறிதலை கண்டறிக. இதில் எது தவறுன்னு பார்க்கலாம். ஒருவருக்கு எவ்வாறு பிரியுனா ஒருவன் குட்டல் சரி. தமிழிலா தமிழில் குட்டல் இலா சரி. ஆற்றுப்பாலம் 6 குட்டல் பாலம்னு வந்திருக்கு. இங்கே ஆற்று குட்டல் பாலம்னு தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் சி தான். ஆற்றுப்பாலம் எவ்வாறு பிரியுனா 6 குட்டல் பாலம்னு பிரிஞ்சிருக்கணும். அதே கற்சிலை கல் குட்டல் சிலை சரியாக இருக்குது. 87வது கேள்வி. தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. தன்வினை வாக்கியம் எதுனா அன்பு செல்வி கட்டுரை எழுதினாள். 88. செய்வினை சொற்றொடரை கண்டறிக. மாவட்ட ஆட்சியர் கொடியேற்றினார். கேள்வி 89. பிறவினை சொற்றொடரை கண்டறிக. சரியானது ஆப்ஷன் பாம்பே பூங்குழலி ஆடை நெய்வித்தாள். 90. மேனி என்ற பெயர் சொல்லின் வகை. மேனினா பொருட்பெயர். கேள்வி 91. பெயரச்சம் என்பதன் சரியான இலக்கண விளக்கம் தேர்க. பெயரச்சம் என்பதற்கான சரியான விளக்கம் என்னன்னா இலக்கண விளக்கம் பொருள் முற்று பெறாத பெயர்ச்சொல் தான் பெயரச்சம். பொருள் முற்று பெறாத பெயர்ச்சொல். கேள்வி 92. பெறா என்பதன் இலக்கண குறிப்பு. பெறானா இசைநிறை அளபடைன்னு சொல்லலாம் அல்லது செய்யுளிசை அளபடைன்னு சொல்லலாம். கேள்வி 93. இலக்கிய உலகம் இவரை தமிழ் உரைநடையின் தந்தை என்று போற்றுகிறது. யாரை வந்து தமிழ் உரைநடையின் தந்தை என்று இலக்கிய உலகம் போற்றுதுன்னா மறைமலை அடிகள் தான் தமிழ் உரைநடையின் தந்தை என்று போற்றப்படுகிறது. கேள்வி 94. அழகிய மணவாளதாசர் என அழைக்கப்படுபவர் யார்? பிள்ளை பெருமாள் ஐயங்கார்.
கேள்வி 95. கூடற்றமிழ் என்று அழைக்கப்படும் நூல் எது? கூடற்றமிழ் என்று அழைக்கப்படும் நூல் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி வந்து 10 பாட்டு நூல்களே மிகப்பெரிய நூல், 782 அடிகளை உடையது. மதுரை காஞ்சியின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். கேள்வி 96. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறளவென்றே இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. தேவகுலத்தார் பாடியிருப்பாங்க. கேள்வி 97. பொருந்தாத இணையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் எது பொருந்தாதுன்னு பார்க்கலாம். நாடக உலகின் இமயமலை என்று அழைக்கப்படும் சங்கரதாஸ் சுவாமிகள் சரி. தமிழ் நாடக தந்தை பம்பல் சம்பந்தனார் சரி. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் தி.க. சண்முகனார் வருவாருன்னா வரமாட்டார். தமிழ் நாடக தலைமை ஆசிரியரும் நாடக உலகின் இமயமலை யாருன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் தான் வருவார். அடுத்து தவறானது ஆப்ஷன் சி. தமிழ் நாடக மறுமலர்ச்சி தந்தை என்று அழைக்கப்படுவர் கந்தசாமி. மற்ற 3 ஆப்ஷன் சரியாக இருக்குது. சி ஆப்ஷன் தான் தவறு. 98வது கேள்வி. முதலாக தமிழில் ஞானபீட பரிசினை பெற்றவர் யார்? அகிலன். ஸோ தமிழில் பொறுத்தவரையும் ஞானபீட பரிசை பெற்றது முதலாக பெற்றது அகிலன். அகிலன் வந்து பார்த்திங்கன்னா 1975 சித்திரப்பாவை என்னும் நூலுக்காக வாங்கியிருப்பார். 2 வந்து ஜெயகாந்தன் வாங்கியிருப்பார். ஜெயகாந்தன் வந்து 2002 வந்து ஞானபீட விருதை வாங்கியிருப்பார். தமிழ்லேயே ஞானபீட விருது வாங்கினது 2 பேர் தான். 1 அகிலனும் 2 ஜெயகாந்தனும். ஜெயகாந்தனுக்கு 2002 தந்திருப்பாங்க. தமிழில் தோன்றிய முதல் உலா எதுன்னு பார்த்தீங்கன்னா மூவர் உலா தான். தமிழில் தோன்றிய முதல் உலா மூவர் உலா. மூவர் உலாவின் ஆசிரியர் வந்து ஒட்டக்கூத்தர். அதே திருக்கைலாய ஞான உலாவை எழுதுந்து பார்த்தீங்கன்னா சேரமான் பெருமாள் நாயனார். திருவாரூர் உலாவை எழுதுந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் உலாவை எழுதுந்து வந்து யாருன்னா அந்த கவி வீரராகவர் எழுதியிருப்பார் திருவாரூர் உலாவை. அதே திருவானைக்கா உலாவை எழுதுந்து காலமேக புலவர் எழுதியிருப்பாங்க. 100வது கேள்வி. தமிழில் தோன்றிய முதல் நாவல் எது? தமிழில் தோன்றிய முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம். மாயூர வேதநாயகம் பிள்ளை தான் வந்து பிரதாப முதலியார் சரித்திரத்தை எழுதியிருப்பார். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 6ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளை வந்து முழு விளக்கத்தோடு நம்ம பார்த்துருக்குறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.